ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சுண்டக்காயை பறிச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து இடிகல்ல போட்டு நல்லா இடிச்சு எடுக்கலாம். உடைஞ்சாதான் சுண்டக்காய் வேகும். உள்ள விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, கூட வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறமா கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ வந்து சுண்டக்காய் ஆட் பண்ணலாம். சுண்டக்காய் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், வெந்தயப்பொடி, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் வேக வச்சுட்டு இப்போ வந்து ஒரு அரை கப் தேங்காய் துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது அரை ஸ்பூன் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இறக்கியாச்சுன்னா சூப்பராக சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக.